உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் வந்து எக்ஸைஸ் 12.1ல 5th சம் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, define an operation star on q as follows. q னா உங்களுக்கு தெரியும் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படினு சொல்லி தெரியும். சரியா? ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு தெரியும், அதாவது டிவைட்ல இருக்கும் p by q. q is not equal to 0. சரியா? அதாவது p by q இருக்கும், q is not equal to 0. சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரேஷனல் நம்பரோட ஃபார்வர்ட். சரியா? அப்போ ரேஷனல் நம்பர்னு அர்த்தம் q அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா a ஸ்டார் b அப்படின்னு, அதாவது ஏங்கிற ஒரு வேல்யூ வந்து என்னது bங்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a plus b divided by 2. இந்த ஆபரேஷன் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, examine the closure commutative and associative properties satisfy பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம், இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை மட்டும் செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசர். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா இல்லையா, அணைவு பண்பா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஸ்டார் b ஈக்குவல் டு ஏவையும் b என்ன பண்றோம், ஆட் பண்ணி அதை என்ன பண்றோம் 2 ஆல டிவைட் பண்றோம். அப்ப ஏங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். சரியா? அடுத்து bங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். சரியா? அப்ப டிவைட் பை 2 இருக்கு. டிவைடும் என்னன்னா நமக்கு அதுவும் என்னது ஒரு ரேஷனல் நம்பர். சரியா? டிவைட் பை 2 இருக்கு பாருங்க, அதுவும் என்னது ரேஷனல் நம்பர். சரியா? ரேஷனல் நம்பர் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் வரும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்னா எல்லாமே வரலாம், அதுல எது இருக்காது, இமேஜினரி இருக்காது. இன்டிஜர்ஸ்னா மைனஸ் இன்ஃபுல இருந்து பிளஸ் இன்ஃபு மாதிரி வரலாம், ஆனா அதுல என்ன இருக்காது, ரேஷனல் நம்பர் மட்டும் இருக்காது. அதே மாதிரிதான் இங்க பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு, இங்க கொடுத்துருக்கிறது வந்து ரேஷனல் நம்பர். Q வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர். அப்ப இந்த மாதிரி டிவைட் ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப நம்ம பார்த்தோம்னா அதாவது ஏவும் என்னது ஒரு ரேஷனல் நம்பர், பியும் ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப ரெண்டு ரேஷனல் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுவும் நமக்கு என்னவா இருக்கும்னா, அதுவும் எதுல இருக்கும், ரேஷனல் நம்பரா இருக்கும். அப்போ ஒரு ரேஷனல் நம்பரை இன்னொரு ரேஷனல் நம்பரால் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணக்கூடிய a plus b by 2 இதுவும் என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பரா இருக்கும். அதனால என்ன சொல்லிடலாம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது சாட்டிஸ்ஃபை. இங்க வந்து என்னது பைனரி வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஆபரேஷனுக்கு என்ன ஆயிடும், சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, எக்ஸமைன், அடுத்து காமுடேட்டிவ். சரியா? பரிமாற்று விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ காமுடேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா a ஸ்டார் b. சரியா? இதோட ஆன்சரும் b ஸ்டார் a இதோட ஆன்சர் என்ன இருக்கணும், சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப a ஸ்டார் b அப்படின்னு என்ன சொன்னா a பிளஸ் b டிவைடட் பை 2 ஈக்குவல் டு b பிளஸ் a டிவைடட் பை 2. கண்டிப்பா இது ரெண்டும் உங்களுக்கே தெரியுது, ரெண்டும் என்னவா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா மேல பாருங்க எந்த வேல்யூ மாறல, ஏவையும் பி ஆட் பண்றோம், இங்க என்ன பண்றோம், பி ஏன் ஆட் பண்றோம். அதாவது 3 plus 1 ஈக்குவல் டு 1 plus 3 ரெண்டு என்ன ஈக்குவல் தான், உங்களுக்கே தெரியும். அதனால இது வந்து என்ன சொல்லிடலாம், சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லலாம். காமுடேட்டிவ் வந்து என்னது கண்டிப்பா என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஆன் Q. அடுத்து நமக்கு தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ். சரியா? அப்ப அசோசியேட்டிவ் அப்படின்னா அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும், அதாவது a ஸ்டார் b ஸ்டார் c மூணு டேர்ம் எடுக்கணும் இங்க. சரியா? அடுத்து a ஸ்டார் b ஸ்டார் c ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இதுக்கு ரெண்டுக்கு என்ன பண்றோம், பிராக்கெட், அப்புறம் இங்க பிராக்கெட் போடும். அப்ப இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இது ரெண்டுக்கு நம்ம எழுதும் போது இந்த ஆபரேஷன் பண்ணி எழுதும் போது என்ன வரும், a பிளஸ் b டிவைடட் பை 2. சரியா? ஸ்டார் c. இங்க a ஸ்டார், இங்க என்ன பாருங்க, இதே மாதிரி இந்த ஆபரேஷன் யூஸ் பண்ணி எழுதும் போது b பிளஸ் c டிவைடட் பை 2. இப்ப நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு, ஆக்சுவலா இது ஏன்னு வச்சுக்கிறோம், இதான் பின்னு வச்சுட்டு என்ன பண்றோம், இங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 2. அப்ப a பிளஸ் b ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதியாச்சு, பிளஸ் c டிவைடட் பை 2. நல்லா நான் எப்படி எழுதிக்கேன்னு பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க a ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ் என்ன வரும் பாருங்க, b பிளஸ் c டிவைடட் பை 2. சரியா? டிவைட் பை 2. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ரெண்டே ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, a பிளஸ் b டிவைடட் பை 2 இருக்கு. அப்போ மேல நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, a பிளஸ் b பிளஸ் என்ன ஆயிரும் 2c டிவைடட் பை 2 வரும், டிவைடட் பை 2. இங்க வந்து பார்த்தோம்னா a அதாவது 2a பிளஸ் b பிளஸ் c டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப இது ரெண்டு ஈக்குவலா, மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்க,
a plus b plus 2c equal to 2a plus b plus c சரியா divided by 2 divided by 2 இருக்கு சரியா இது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க செக் பண்ணுங்க என்ன பண்ணலாம் இங்க வந்து அதாவது 2c இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 2a இருக்கு அப்ப கண்டிப்பா இது ரெண்டு என்ன இருக்காது ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப சப்போஸ் நீங்க என்ன பண்ணலாம் a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 2c ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் ரெண்டுக்கு என்ன வராது ஈக்குவல் ஆன்சர் வராது இது ஈக்குவல் கிடையாது ஏன்னா இங்க வெறும் a மட்டும் தான் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2a இருக்கு இங்க வெறும் c மட்டும் தான் இருக்கு ஆனா இங்க 2c இருக்கு அங்க என்ன வெறும் c மட்டும் தான் இருக்கு அப்ப கண்டிப்பா இது என்னது நாட் ஈக்குவல் அதனால விச் இஸ் என்னது நாட் ஈக்குவல் வந்துருச்சு அதனால இங்க என்ன ஆகாது அசோசியேட்டிவ் வந்து என்ன கிடையாது சாட்டிஸ்ஃபை கிடையாது ஓகே फ्रेंड्स அடுத்த சப்டிவிஷன் நமக்கு பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ வந்து சப்டிவிஷன் 2 பார்க்க வரோம் அதாவது லாஸ்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பார்த்தோமோ அதே டெஃபினிஷன் தான் இந்த ஸ்டாருக்கு அதே வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க a plus b divided by 2 இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸாமைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ்ங்கற ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணோம் இந்த கியூல வந்து என்ன சாட்டிஸ்ஃபையா இல்லையான்னு சொல்லணும் அதாவது இது வந்து செகண்ட் சப்டிவிஷன் நம்ம சொல்றனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐடென்டிட்டி இன்வெர்ஸையும் நம்ம செக் பண்ண போறோம் இல்ல இந்த ஃபிஃப்த் சம்ம ஒரே சம்மா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஈஸியா எழுதலாம் அதாவது நமக்கு க்ளோசரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் என்ன ஆயிடுச்சு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அசோசியேட்டிவ் என்ன ஆகல சாட்டிஸ்ஃபை ஆகல அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னாவே ஐடென்டிட்டியும் இன்வெர்ஸ் என்ன ஆகாது சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்ப இது வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டி ஒரே சம்ல கேட்டாங்கன்னா எழுதிடலாம் ஈஸியா ஆனா இங்க என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும் ஐடென்டிட்டியே நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் சரியா அப்ப என்ன பண்ணணும்னா ஐடென்டிட்டி பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பேச போறோம் ஐடென்டிட்டினா உங்களுக்கு தெரியும் அதாவது a ஸ்டார் e ஈக்குவல் டு e ஸ்டார் a ஈக்குவல் டு என்ன வரணும் ஏன்னு வரணும் இது எல்லாமே எதுல இருக்கணும் கியூல இருக்குன்னு அர்த்தம் சரியா ஏங்கிற வேல்யூ எதுல இருக்கு கியூல இருக்கு உங்களுக்கு ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோ அது வந்து என்னது ஒரு யூனிக் வேல்யூவா இருக்கணும் சரியா ஐடென்டிட்டிங்கிறது அந்த டெஃபினிஷன் முடியிற வரைக்குமே அது என்ன ஆகக்கூடாது சேஞ்ச் ஆகாம அதே வேல்யூவா தான் இருக்கணும் இந்த நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் சொல்லி எழுதுவோம் பாத்தீங்களா இது வரைக்கும் 1 0 எழுதிருப்போம் அப்ப இந்த டெஃபினிஷன் முடியிற வரைக்குமே அது வந்து 1 தான் இருக்கும் இல்லாட்டி 0 தான் இருக்கும் சரியா அப்படி இருக்கும் போது மட்டும்தான் சரியா நல்லா கவனிங்க அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை சொல்லுவோம் சரி இப்ப என்ன பண்ணலாம்னா இது வந்து ரெண்டா பிரிச்சு எழுதுறேன் அதாவது a ஸ்டார் e ஈக்குவல் டு a சரியா இது ஒரு பார்ட் அதே மாதிரி e ஸ்டார் a ஈக்குவல் டு a சரியா இப்போ இந்த டெஃபினிஷன் படி இது எழுதுவோம் அதாவது a plus e divided by 2 equal to a சரியா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆட் பண்ணி 2 ஆல நம்ம டிவைட் பண்றோம் இங்க e plus a divided by 2 equal to a இப்போ இங்க பார்த்தோம்னா a plus e equal to என்ன வரும் பாருங்க 2a இங்க a plus e equal to என்ன வரும் பாருங்க 2a அப்ப e equal to என்ன வரும் பாருங்க 2a minus a அப்ப e equal to a ன்னு வருது இங்கேயும் பாத்தீங்கன்னா e equal to என்ன வரும் a ன்னு வருது இப்ப சார் ரெண்டுமே சேம் ஆன்சர் வருது அப்ப ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்ல சார் அப்ப e equal to a அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் சார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இங்க நீங்க நல்லா புரியணும் ஏங்கிறது என்னது ஒரு வேல்யூ இது வந்து யூனிக் வேல்யூனா அது வந்து இப்ப a ஈக்குவல் டு சப்போஸ் e ஈக்குவல் டு 1னா அது என்ன இருக்கணும் அந்த சம் முடிகிற வரைக்கும் அதோட ஐடென்டிட்டி வேல்யூ வந்து 1 தான் இருக்கணும் ஆனா இங்க பார்த்தோம்னா ஏங்கிறது என்னது கியூங்கிற ஃபேமிலிக்குள்ள எந்த நம்பரா வேணா இருக்கலாம் 3/2 இருக்கலாம் 4/2 இருக்கலாம் 5/2 இருக்கலாம் அதனால e ஈக்குவல் டு a ன்னு வரும்போது அந்த வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ள எந்த நம்பரா வேணா இருக்கலாம் ஆனா என்ன ஆயிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஐடென்டிட்டி நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதனால ஐடென்டிட்டி என்ன கிடையாது சாட்டிஸ்ஃபை ஆகாது நாட் சாட்டிஸ்ஃபை அப்ப நீங்க இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ண வேணாம் எந்த ப்ரூஃப்மே எழுத வேணாம் இன்வெர்ஸ்க்கு என்ன எழுதலாம் இன்வெர்ஸ் என்ன பண்ணலாம்னா சின்ஸ் சரியா ஐடென்டிட்டி அதாவது ஐடென்டிட்டி என்ன ஆகல நாட் சாட்டிஸ்ஃபை சோ தட் என்ன எழுதலாம் இன்வெர்ஸ் ஆல்சோ நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆன் என்ன எழுதலாம் Q அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம் சரியா ரொம்ப ஈஸியானதா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 5 ப்ராப்பர்ட்டியுமே ஒரே ஹெட்டிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இந்த ஐடென்டிட்டி நம்ம என்ன டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ப்ரூவ் பண்ண தேவையில்லை இது வந்து ஒரு சம்மா இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணணும் நீங்க தான் எழுதி ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ